பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, தளர்ந்த கரங்களோடு கூட அமர்ந்திருக்கிறீங்களா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சீக்கிரத்துல சுக வாழ்வை கொண்டு வருவாரு. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. அதின் காலத்து நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதின் காலத்து நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. ஆமெசுவே, கருவிழியை பாதுகாத்தது போல காத்து வந்தேன். எங்க கரங்கள் தளர்ந்து போயிருக்கலாம், ஆனா உங்க வார்த்தை அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர். நீ நேர்த்தியாய் செய்து முடிப்பி, அதை நாங்க நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இப்பொழுதும் ஒரு வார்த்தையிலே எங்களை பலப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம் இவ்விதமாய் வருது. அந்த முதல் பகுதி, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்திடும். ஆமென். நம்ம இன்னைக்கு பாடி ஆராதித்தது கூட அதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர். அவர் மறக்க மாட்டார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த சுக வாழ்வு பார்க்க அவ்வளவு வாஞ்ச. பிரதர், நடக்குமா? என்னுடைய வீட்டில் அந்த நன்மை உண்டாகுமா? என் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் கிடைக்குமா? என் வேலையில் அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் உண்டாகுமா? கர்த்தரை நம்புறவங்க வெட்கப்பட்டு போனதா சரித்திரம் அல்ல. கர்த்தரை நம்பும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறாரு. கர்த்தரை நம்பும் பொழுது அந்த காரியங்களை அவரை கையாளுகிறார். மனுஷன் கையாளுறதுக்கும் அவர் கையாளுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். உங்க வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். அது வளர்ச்சியா இருக்கட்டும், முன்னேற்றமா இருக்கட்டும், சுகவீனத்தில் இருக்கிறவங்களுக்கு சுகம், ஆரோக்கியம், நன்மை துளிர்க்கும். எப்படி ஒரு செடி அந்த மழை தண்ணி பட்ட உடனே அப்படியே ஒரு செழிப்பு உண்டாகுது, சீக்கிரத்தில் துளிர்த்து வருதோ, திரும்பியும் அது தன்னுடைய மகிமையை காண்பிக்குதோ, இது போல மகிமை இழந்து கூனி குறுகி போயிருக்கிற தேவ மக்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையை கொடுத்து துளிர்க்க செய்கிறார். எப்படி ஒரு மழை பெய்கிறதோ, ஆவியின் மழை நம்மேல் பெய்யும் பொழுது நமக்கு அந்த வளர்ச்சி உண்டாகும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you. Bye bye.